ஹாய் வெல்கம் பேக் டு விபி டெக்னமி சேனல். நான் உங்களுக்கு கணேஷ்குமார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஏற்கனவே சண்டாரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ரீசார்ஜ் பண்ணி நமக்கு வந்து பிக்சர் வந்து வரல, அது எப்படி வந்து சரி பண்ணுறது, எப்படி வரைக்கிறது பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சண்டாரைட் பற்றி தான். இப்போ வந்து நம்ம வந்து தூங்கி எழுந்து காலைல வந்து டிவி ஆன் பண்ணுவோம், இல்லை எங்கேயாவது வெளில போய்ட்டு வந்து டிவி ஆன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆன் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபெயிலியர் நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆன் பண்ணும்போது பார்க்கணும்னா ஸ்மார்ட் கார்டு ஃபெயிலியரு, ஸ்மார்ட் கார்டு நாட் இன்செர்ட்டு, இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி க்யூர் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஒன் பை ஒன்னாக வந்து பாருங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுற வழிமுறை வந்து முயற்சி பண்ணி உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். உங்கள் கஸ்டமர் கேர்லேருந்து உங்கள் ஸ்மார்ட் கார்ட்லேயே அந்த இடத்துக்கான அட்ரஸும் போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இது பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சேட்டிங் மூலிமா தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் வந்து ஆப் மூலிமா நான் எப்படி இது பண்ணுறது கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ நான் வந்து ரெடி பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணி ஒரு சிம்பிளான முறையில் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். சில டைமில் பார்த்தீங்கன்னா சண்டரைட் பாக்ஸோட இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கார்டு போடுற அந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, க்ளீன் பண்ணி ஒர்க் ஆகலாம், இட்ஸ் பாக்ஸ் இஷ்யூ. ஓகேங்களா, அந்த பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சின்ன ட்ரிக்கு, இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓகே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஏதாவது குட் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். லைக் ஒன்று கொடுத்துங்க நண்பா. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிவி ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும், ஸ்மார்ட் கார்டு ஃபெயிலியர்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு ஃபெயிலியர் வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட ஃபால்ட். இது நம்ம அந்த சண்டரைட் பாக்ஸுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த ஒரு கார்டோட அந்த ஃபால்ட் இருக்கிறதுனால தான். ஏன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப வாங்கி 2 இயர்ஸ் இருக்கலாம், 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு உள்ளே இருக்குன்றதுனால அந்த தூசிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்க்ளூடிங் ஆகிருக்கும். ஓகேங்களா, அது வந்து பேக் சைடில் இதை பார்த்தா ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள், ஓவராக பச்சு இழுத்திங்கன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. இந்த பேக் சைடில் இருக்கும், சில பேர் பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா 2 மாடல் இருக்குது. இன்னொரு மாடலில் கார்டெலாம் இருக்காது, உள்ளே இன்பில்டாக வரும். கார்டு இருக்கிற மாடலுக்கு தான். இப்போ நம்ம எடுத்தோடனே பார்த்திங்கன்னா அந்த சிம் கார்டு ஸ்லாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஜூம் போட்டு காட்டுறேன், அது எவ்வளோ பாக்டீரியா எவ்வளோ தூசிங்கெல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா 2 வருஷமாக வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அது அந்த மாதிரி ஆகுறதுன்றதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஃபெயிலியர்லாம் நடக்குது மேக்ஸிமமே. நம்ம அது வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல, கொஞ்சோண்டு சொம்பில் தண்ணியை வந்து ஒரு துணியோட காட்டனில் லைட்டாக டிப் பண்ணுங்கள். அந்த ஸ்லாட்டில் வந்து தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, லைட்டாக டிப் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த சிம் கார்டு ஸ்லாட்டை வந்து லைட்டாக வந்து ஓவர் அழுத்தமாக கொடுக்கக்கூடாது, அப்படியே மேலோட்டம் அப்படி கொஞ்சம் அந்த தூசியை வந்து க்ளீன் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் வேறு ஏதாவது பின்னிங்கின்னு எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா தொடர்பு வந்து இழந்துடும். அதுக்காக தான் வந்து பொறுமையாக தொடச்சி விட்டுருக்கணும். இப்படி துடைக்கிறன்றனால பார்த்திங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட்டில் இருக்கிற அந்த தூசிங்கெல்லாம் கொஞ்சம் போயிடும். ஓகேங்களா, இப்படி போகிறதுன்ற போது இப்போ என்ன நடக்கும்னா நம்மளுக்கு வந்து ஸ்லாட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது தூசி அந்த மாதிரி பல வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். முதல்ல வந்து ஃபெயிலியர்னு நம்மளுக்கு வந்து வந்தது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போடுறோம். இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு போட்ட பிறகு பாருங்கள், நான் டிவி ஆன் பண்ணி காட்டுறேன், ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நீங்களே பாருங்கள். மேக்ஸிமம் இது வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலாம் இது வந்து இந்த கார்டு இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை உங்கள் பாக்ஸோட இஷ்யூவாக கூட இருக்கலாம். இல்லை அந்த பாக்ஸை கழட்டி உள்ளே இருக்கிற அந்த சிம்மு இன்சர்ட் ஆகக்கூடிய அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு கார்டு போட்டு ஒர்க் ஆகலைன்னா அது வந்து ரீசெட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷனோட வீடியோ உங்களுக்கு வேணுமானா கேளுங்க, எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை. செட் பாக்ஸ் போட்டோன்னு பாருங்கள், நான் வந்து ரீசார்ஜ் பண்ணல. ரீசார்ஜ் பண்ணாதனால உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து வராமல் இருக்குதே நல்லது. ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்தாலே நம்ம கார்டு வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல கார்டு இல்லைனா எப்படி வரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ஓகேங்களா, ஒர்க் ஆகலைன்னா இன்சர்ட் ஸ்மார்ட் கார்டுன்னு வரும். சில பேருக்கு ப்ளீஸ் இன்சர்ட் ஸ்மார்ட் கார்டுன்ற ப்ராப்ளமும் இந்த மாதிரி தூசியை க்ளீன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்தாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, கழட்டி போட்டு காட்டுற மாதிரிங்க உங்களுக்கே தெரியும். கார்டை இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த சேனல் வந்துடுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்ம சேனல் வந்து வந்துடுது. ஓகே, ஒரு சின்ன ட்ரிப்பு தான். ஏன்னா வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு தண்ணியை போட்டு தொடச்சேன் நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரலாம்ன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஏன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தால் இப்போ க்யூர் ஆகிடுச்சு. சேனலை பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்க, லைக் பண்ணிங்க.